போடுறேன்னா அவங்களுக்கு இந்த விற்பனை மைண்ட் செட் வந்து என்னது நெகட்டிவ் எண்ணத்தை உருவாக்கிட்டு இருக்கும். அந்த மைண்ட் செட்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ நீங்கள் ஒருத்தரை சும்மா வெறுமனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஐடி போடக்கூடாது. சும்மா நான் என்ன சொல்கிறேன்னா, சும்மா வேஸ்ட்டாக ஒரு ஐடி போட்டு கொடுக்குறத விட ஒருத்தருக்கு ஐடி போட்டு கொடுக்குறீங்க, ஒருத்தர் அந்த தொழிலுக்குள்ளே அறிமுகப்படுத்துகிறீங்கன்னா அவருடைய சொந்த தொழிலை உருவாக்கி கொள்வது எப்படி அப்படின்றத நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும்னு உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் உண்டுன்னா மட்டும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க, ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இல்லாமல் வெறுமனே ஐடி போட்டு எக்கச்சக்கமான ஐடிஸ் இன்றைக்கி வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. தவிர எந்த நபருக்கும் இந்த தொழிலை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இல்லை. வர்றாங்க, ஐடி போட்டு கொடுக்குறாங்க, பொருளை பற்றி பேசுகிறாங்க, பொருளை போய் விற்பனை செய்கிறதுக்கு போகிறாங்க, 4 பொருளை விற்பனை செய்கிறாங்க, 5வது வாட்டி அது அவங்களால போக முடியல, கணக்கு போட்டு பார்க்குறாங்க, எக்ஸ்பென்ஸ் ஆகுது, பெட்ரோல் செலவு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இது எதுக்கு நம்ம வேலையை பார்த்துடலாமே அப்படின்னு உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த தொழிலில் உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை நீங்கள் பில்டு பண்ணிங்கன்னா, இந்த சிஸ்டத்தை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா இந்த தொழில் ஒரு புதையல், மிகப்பெரிய பொட்டன்ஷியல். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் மாறி எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கை இருக்கணும், உங்களோட தலைமுறை எப்படி வாழணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில். இந்த தொழிலை விற்பனை அப்படின்ற ஒரு விஷயத்தை, சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே பார்த்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொட்டன்ஷியலை பார்க்க முடியாமல் பல நபர்கள் இந்த தொழிலை விட்டு வெளியே போகிறாங்க. பல நபர்கள் இந்த தொழிலில் சோர்வடைகிறாங்க. தயவு செஞ்சு இந்த தொழிலில் ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய சிஸ்டத்தை பில்டு பண்ணுங்கள். உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக உங்களுடைய ஆர்கனைசேஷனை பில்டு பண்ணுங்கள். விற்பனை அப்படின்றது தானாக நடக்கும். உங்களோட அசோசியேட்டாக வரக்கூடியவங்களுக்கு நல்ல இந்த தொழிலை உருவாக்குறது, இந்த சிஸ்டத்தை உருவாக்குறது எப்படின்றத கற்றுக் கொடுங்க. அதில் நீங்கள் அர்ப்பணிப்போடு இருங்க. நிச்சயமாக இந்த தொழில் மூலமாக பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலாம். அனைத்து ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் மற்றும் லீடர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அனைவருக்கும் இந்த பதிவில் உங்களோட சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் விற்பனையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறவங்களா இருந்தாலும் நீங்கள் சிஸ்டத்தை பில்டு பண்ணுறதில்ல, அதாவது உங்களோட ஆர்கனைசேஷனில் உங்களுடைய டீமை பில்டு பண்ணுறதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.